நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடும் திட்டத்தை மறுப்பதற்கில்லை அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. குஜராத்தில் போட்டியிடுறது தவிர வேறு யூபியிலேயோ வேறு எங்கேயோ போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதை இப்பவும் உறுதி செய்கிறாரு. டெல்லியில் ஷீலா தீட்சித்தை எதிர்த்து போட்டிட்டாரு. இப்படி அந்த சிங்கத்தை குகையிலேயே சந்திக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்தந்த தலைவர்களை நேரடியாக எதிர்த்து இந்த தலைவரும் போட்டியிடணும் அப்படிங்கிறது அவசியமா? இல்லை, நான் அது அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்பது ஒரு தனிநபர்களை மையமாக வைத்த ஒரு அரசியலோடு போய் பார்த்திங்கன்னா போட்டி போடுறதுங்கிறது எந்த அளவிற்கு ஒரு பொருத்தமானதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட நோக்கம் என்பது வேறு. அவர் உடனடியாக தன்மேல் தேசிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை செய்வதில் தொடர்ந்து ஆர்வமுடையவராக இருக்கிறார். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் லைம்லைட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை தக்க வைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் தேசிய அளவில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் யாருடன் போட்டி போடுவது என்பது, அதாவது கட்சி என்பதை விட தன்னை முன்னிறுத்தி ஒரு விதத்தில் நரேந்திர மோடி என்ன செய்கிறாரோ அதையே வேறு விதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் செய்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆக இது இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக அவர் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு அரசியல் நோக்கம் அவருக்கு இருக்கிறது. அதாவது மோடியை நேரடியாக எதிர்த்து நிற்பதன் மூலமாக மோடி எதிர்ப்பு வாக்குகள் என்பதை ஆம் ஆத்மி வேறு போட்டியிடக்கூடிய பல தொகுதிகளில் தங்களுக்கு சாதகமாக வரலாம் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் நரேந்திர மோடி இன்றைக்கு தன்னை ஒரு சூப்பர்மேனாக முன்னிறுத்திக் கொள்கிற போது அவரை நான் சேலஞ்ச் செய்கிறேன் என்கிற ஒரு விஷயம் மற்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மிக்கு அது பயன்படலாம் என்றும் அவர் நினைக்கிறார். எல்லா விதத்திலுமே இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் என்றுதான் தோன்றுகிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நேரடியாக போய் அந்த தலைவரை எதிர்த்து ஒரு தலைவர் நிற்கணுமா? இல்லை, இது அது புறப்படுற இடத்துலையே அதை கட்டுப்படுத்த இது என்னன்னா இது ரொம்ப ஜனநாயக விரோதமானதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பது என்பது கட்சிகள் அல்லது ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் அல்லது கூட்டணி தான் முடிவு பண்ணணும். இப்போ முதல்லையே இவங்க செய்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட மன்னர் காலத்து ஆட்சி மாதிரி பின்னால் போயிட்டுருக்கு. மோடி தான் பிரதமர், அவரே தான் சொல்கிறதுன்னு. இப்போ அதுவும் தவிர ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வரையிலும் ராகுல் காந்தியை அவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப சைலண்ட்டாக அவங்க பின்வாங்கின பிறகு களத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் வேட்பாளர் மோடிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது திட்டமிட்டு மட்டுமல்ல, அப்படி ஊடகங்கள் மூலமாக அப்படி உருவாக்கப்பட்டது. இப்போ அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறவர் கெஜ்ரிவால் தான். அப்போ என்னென்னா, இப்போ மோடிக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பவர் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஒண்டி மாதிரி இந்த சண்டை போடுற விஷயம், நீ வரியா நான் வரியான்னு கேட்குற இந்த சவால் விடுற விஷயமெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு அதற்கான ஒரு பிரபலமாவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த முறை சரியில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, குஜராத்தில் 4 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்று குஜராத் அரசு கைது செய்து உடனடியாக வெளிவிட்டது அப்படின்னு ஒரு செய்தி வருது. போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்புக்காக அவரை இங்கே கூட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு திரும்ப வெளியில் விட்டோம், கைதுலாம் செய்யலை அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் உண்டானவங்க லக்னோவில் டெல்லியில் பிஜேபி அலுவலகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த வச்சதும் அங்கு பிஜேபி தொண்டர்களோட மோதல் நடந்ததும் நேற்று முழுக்க செய்திகளாக பார்க்க முடிஞ்சது. இதுவும் ஒரு லைம்லைட்டுக்கு வர்றதுக்கான முயற்சின்னு மட்டும்தான் பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலோட காரை பிஜேபி தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க. அப்போ அவரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த இன்சிடெண்ட்டில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதைத்தான் காட்டுது. அப்போ காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு என்பதை அதை கன்சாலிடேட் பண்ண விடாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பறிக்க முயற்சிக்கிறார் என்று பிஜேபி கருதுகிறது. அதனால்தான் அவர்கள் காங்கிரஸை விட இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு எதிரியாக நினைக்கிறார்கள். அந்த விதத்தில் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுமே அவருடைய பிரதான எதிரியாக காங்கிரஸ் அல்ல, இது பிஜேபி தான் இருப்பது என்பது ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இவர் இன்னைக்கு மோடியை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொல்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ மெஜாரிட்டி கிடைக்காம போய் பொதுவான ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது என்கிற ஒரு இடம் வருகிற பட்சத்தில் தனக்கு அந்த முன்னுரிமை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கருதுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. பிரதமராக தான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவருடைய எல்லா விதமான பொலிட்டிக்கல் மூவுமே அதை நோக்கி தான் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அது எவ்வளோ தூரம் மனுஷ சொல்கிறது எவ்வளோ தூரம் நீங்கள் சரின்னு பார்க்கல வரும். அது ஏன்னா நீங்கள் சந்திரசேகர் பிரதமரானது,
சரண் சிங் பிரதமரானது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம இந்திய அரசியலில் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காங்கிரஸ் வந்து நீண்ட நாள் ஆட்சியில் இருந்து இந்திரா காந்தி தலைமையில் வெளியில் அந்த அவசர நிலைக்கு பிறகு வெளியில் போனதுனால ஏற்பட்ட மாற்றம், குறிப்பாக ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய போராட்டம், அப்புறம் மொரார்ஜி வந்தது, அந்த மாதிரி சூழலில் வந்து அதெல்லாம் நடந்தது. அது வந்து ஒற்றுமை இல்லாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து கிராக் விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜ்நாத் சிங் 4 நாளைக்கு முன்னால் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். உடனே அவர் மன்னிப்பு அதுக்காகலாம் கேட்கல, இதுக்காகலாம் கேட்கல. அப்போ என்னன்னு சொன்னால், பிஜேபி பாஜகக்குள்ளேயே வந்து ஒரு ஒருமித்த கருத்து என்பது இல்லை. ஒரு பக்கத்தில் வந்து எப்படியாவது இந்த முஸ்லீம்களை எப்படியாவது அவங்கள கொண்டு வரலாம்ங்கிற அந்த முயற்சி. அப்போ என்ன சொன்னால், அவங்க ரொம்ப ஃப்ரான்டிக்கலாக ஒரு வெறியோட எப்படியாவது தனக்கு வந்து அந்த வலுவை வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு பார்க்கும்போது, இன்றைக்கி காங்கிரஸ் போட்டியிலே இல்லை என்பும்போது அவர்களுக்கு சேலஞ்சாக வந்து இப்போ கேஜ்ரிவால் வந்திருக்காரு. அப்போ கேஜ்ரிவால் என்னென்னா, நீங்கள் நடத்தலாம். ஏன்னா இந்திரா காந்தியை எடுத்து இவர் ராஜ்நாராயணன் ஜெயிச்சார் இல்லையா, கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் 77,000 நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நடக்குமோ என்பது ஒன்று. ரெண்டாவது, கேஜ்ரிவால் வந்து அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் நான் மோடிங்கிற பிரதமர் வேட்பாளரை எதிர்த்து நின்னேன் என்பது அவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விளம்பரத்தை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். யானையின் காதில் புகுந்த எறும்பு கட்டெரும்பு மாதிரி அந்த பெயரை வாங்குறதுக்கான முயற்சியாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரசேகர் PM ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சந்திரசேகருக்கோ VP சிங்கோ சரண் சிங்கோ ஒரு நீண்ட அரசியல் வரலாறும் இருந்தது, அரசியல் பின்னணியும் இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்டியிடுறாரு, லைம்லைட்டுக்கு வராரு, அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவா தன்னை முன்னிறுத்துவதற்காக முயற்சி பண்றாருங்கிறது வரைக்கும் ஓகே. பிரைம் மினிஸ்டர் ஆகுவதற்கான வாய்ப்பு, அந்த இடத்துல தன்னை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது இங்க எங்கேயாவது இருக்கா? அது உங்களுடையது ஒரு சரியான ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு திடீர் முக்கியத்துவம் என்பது மட்டுமே ஒரு பெரிய எலெக்ஷனில் வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டு வர்றதுக்கான ஒரு அடிப்படை கட்சி கட்டமைப்பு அவர்களுக்கு தேசிய அளவில் எங்குமே இல்லை. என்றால் இன்றைக்கு தேர்தல்கள் எப்படி நடத்தப்படுகின்றன, எப்படி எதிர்கொள்ளப்படுகின்றன என்று நீங்கள் பார்த்தால், வலுவான கட்சி அமைப்பு என்பது தேர்தலில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சி அமைப்பு உங்களுக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் இளைஞர்களுடைய ஓட்டு, குறிப்பாக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு முன் வந்திருக்கிறார்கள். அந்த ஓட்டுக்களை தான் மோடியும் குறிவைக்கிறார், இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் குறிவைக்கிறார். அவர்கள் நகர்ப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் அவரை ஆதரிக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லது இவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கை வந்து டிமாண்ட் பண்ணுற இடத்திற்கு அவங்க வரணும்னு சொன்னால் அது இந்த எலெக்ஷனில் சாத்தியப்படுமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். குழப்பமான சூழல் ஏற்படுறப்போ ஒரு குளூக்கில் வந்துட்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க பக்கம் தொடர்ந்து அதிர்ஷ்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கு, அது அதிர்ஷ்டத்தை அவர் நம்புறாருன்னு தோணுது. இல்லை, எனக்கு வந்து நான் கூட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மோடியை எதிர்த்து போட்டியிடுவதன் மூலமாக கேஜ்ரிவால் வந்து ஒரு பிரபலத்திற்கு தன்னுடைய கட்சிக்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டார் தான் சொன்னேன் ஒழிய அவர் பிரதமரெல்லாம் வந்துடுவார் நான் சொல்லலை. சரண் சிங் மாதிரியோ சந்திரசேகர் மாதிரி அவர் பிரதமர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இருப்பதாக நான் கருதலை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.